Hello juniors, welcome to the Xylem State Tamil. நான் உங்கள் Nivetha Ma'am. எல்லாருக்கும் வணக்கம். Good evening. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஈவினிங் கிளாஸில் நான் உங்களை சம்மர் கேம்போட செகண்ட் லைவ் செஷனில் மீட் பண்ணுறேன். நம்ம சம்மர் கேம்போட செகண்ட் லைவ் செஷனில் என்ன டாபிக் அப்படின்னு தெரியுமா? எஸ், குட் ஈவினிங். ஓகே ரம்யா, சூப்பர், இன்றைக்கி பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. வெரி குட் அம்மு, வெரி குட் ஈவினிங். ஓகே, சம்மர் கேம்பில் இன்றைக்கி என்ன டைட்டில்? கடகடன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், என்ன டைட்டில்? ஓகே, நமக்கு என்ன டைட்டில் இன்றைக்கி செகண்ட் சம்மர் கேம்பில்? வெக்டார்ஸ் தான் நமக்கான இன்றைக்கான டைட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன வரும்? மேம், வெக்டார்ஸ் பற்றி பேசுகிறீங்க, இது நான் 11th படிச்சுட்டு இருந்தேன் மேம், இதை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் லைவ் செஷன் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த சம்மர் கேம்ப் 12th போகிறதுக்கு முன்னாடி 12th என்னென்ன பேசிக்ஸ் தேவைப்படுதோ அந்த எல்லா பேசிக்ஸையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் செஷனில் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். செகண்ட் செஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த வெக்டார்ஸில் 12th எங்கே தேவைப்படும்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் எடுத்துக்கோங்க 12th புக்கில். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அப்படியே மூவ் அப் பண்ணிங்கன்னா இப்போ நான் போடுற எல்லா டயக்ராமும் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த கிளாஸை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் எந்த டவுட்டும் பேசிக்ஸில் வராது. ஓகே, சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வெறும் யூடியூப்பில் மட்டும் கிடையாது, நமக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் வரைக்கும் நமக்கு எல்லா கம்யூனிட்டிஸும் இருக்குது. மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய 12th ஸ்டேட் போர்ட் பற்றி லெசன் ஸ்கெடியூல் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ கேப் ஜே கேப் தானே, எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம மூவ் அப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய் வெக்டார்ஸ். எப்போவுமே அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ஜூனியர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் படிக்கிறோம், இல்லை ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை ஏன் படிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அங்கே போய் எக்ஸாமில் எழுதும்போது எதுக்கு படித்தோங்கிறத வச்சாவது நம்மளால் டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ அதனால இந்த டாபிக்கை ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, செகண்ட் ஒன் எதுக்காக? ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபிசிக்ஸில் வரும்போது அதை எப்படி ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. தேர்டு ஒன் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறோம். மோர் தென் தேட் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 12th இந்த கான்செப்ட் தேவை. அந்த ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த டாப்பிக்கை படிக்கிறோம். ஓகே, எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ டாபிக்குள்ளே மூவ் அப் ஆக ஆரம்பிக்கலாம். எடுத்ததுமே வெக்டார். ஸோ வெக்டார் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஸோ வெக்டார் அப்படிங்கிறது ஒருத்தர் உள்ளே வரும்போதே இன்னொருத்தரை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்கேலார். ஸோ நான் உங்களுக்கு இப்போ இந்த வெக்டாருங்கிறது யார், ஸ்கேலாருங்கிறது யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு அப்படியே சொல்லிகிட்டே வாங்க. ஓகே கௌஷிகா, யூ ஆர் வெரி நியூ டு த சேனல். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் வெல்கம் யூ, ஸ்பெஷலி உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ நவ் நம்ம எப்படி மூவ் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெக்டார், ஸ்கேலார். ஸோ பேசிக்லேருந்து தானே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பேசிக்லேருந்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம போயிடலாம். இந்த இடத்துல நான் வெக்டார்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் நான் ஸ்கேலார்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ வெக்டார் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஸ்கேலாரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ ஸ்கேலார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஸோ வெக்டார்ஸ், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், எவ்ரி திங் இஸ் ரைட். ஸோ ஸ்கேலார் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எப்படி எழுதுறேன்னா, த ஒன்லி மேக்னிடியூட் அப்படின்னு எழுதுகிறேன். மேம், மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, மேக்னிடியூட் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, ஸோ நியூமரிக்கல் வேல்யூனா என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் கடகடன்னு ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை எனக்கு அப்படியே கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ சொல்லலாம். 5, 15, 20, 70 அப்படிங்கிற மாதிரி எந்த நியூமரிக்கல் வேல்யூவை வேணும்னாலும் நம்ம வெறும் ஸ்கேலார்னு சொல்ல முடியும். அப்போ அடுத்த கொஷின் வரும்,
இப்போ இந்த 550 60 70 இது எல்லாமே வெறும் நியூமரிக்கல்ஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேலாருக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைரக்ஷன். ஸோ இதுக்கு டைரக்ஷன் முக்கியமே கிடையாது. ஸோ டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைரக்ஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னதான் மேக்னிடியூட் இருந்தாலும் இதுக்கு டைரக்ஷன் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ டைரக்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த எக்ஸாம்பிள் இஸ் மாஸ். ஓகே, மாஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, மாஸ் அப்படிங்கிறத நான் இங்கே எனக்குள்ளே எடுத்துக்கிறேன். இந்த மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மாஸ், வீட்டில் போயிட்டு சுகர் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. என்ன சொல்லுவோம் நம்ம கடையில் போய் சொல்லும்போது? ஒரு 1 கிலோகிராம் இல்லையா 1 kg சுகர் கொடுங்க அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லைன்னா 2 kg சுகர் கொடுங்க அப்படின்னு கேட்போம். இங்கே எங்கேயாவது நீங்கள் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாஸில் எங்கேயாவது நீங்கள் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் சால்ட் வாங்க போகிறீங்கன்னே இருக்கட்டும், 1 கிலோ சால்ட் கொடுங்க, இப்படி தானே நம்ம கேட்போம். எங்கேயாவது நம்ம டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோமா? இல்லை, எங்கேயுமே நம்ம டைரக்ஷன் மென்ஷன் பண்ணலை. ஈவன் தோ நீங்கள் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணாலும் இந்த 1 கிலோ சுகரையோ சால்ட்டையோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது தேவையில்லை. அதுதான் உண்மை. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கேலார் அப்படிங்கிறது டைரக்ஷனை பொறுத்து மாறவே மாறாது. இதை தான் நம்ம ஸ்கேலார் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அடுத்து அப்படியே நம்ம வெக்டாருக்கு வந்துடலாம். வெக்டாருக்கு வந்ததும் வெக்டார் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன். வெக்டார் எடுத்ததும் இதை தான் சொல்லும், மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் அப்படின்னு டினோட் பண்ணுது. அப்போ மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன்னா அதுக்கான மீனிங் என்ன? ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூட்னா நம்பர் வேல்யூவும் இருக்கணும், அதாவது ஒரு நியூமரிக்கல் வேல்யூவும் இருக்கணும். டைரக்ஷன் அப்படிங்கிறது அது ஏதோ ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கணும். எனக்கு நார்த்துன்னு இருந்திருக்கலாம், சவுத்துன்னு இருந்திருக்கலாம், ஈஸ்ட் வெஸ்ட்னு எந்த விதமான டைரக்ஷனை வேணும்னாலும் மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் அதுக்கு ஒரு டைரக்ஷனும் வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபோர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுமே ஃபோர்ஸ் 5 நியூட்டன் அப்படின்னு சொன்னதுமே உங்களால் எந்த கன்க்ளூஷனுக்கும் எந்த ப்ராப்ளத்துலேயும் வர முடியாது. ஏன்னா ஃபோர்ஸ் ஒரு வெக்டார். அந்த வெக்டாருக்கு நீங்கள் எப்போவுமே என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா கொஷினில் ஃபர்தராக டைரக்ஷன் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த டைரக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராப்ளமை ஃபர்தராக மூவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேலார் மாதிரி டக்குன்னு உங்களால் மூவ் அப் பண்ணிட முடியாது. சரி, அடுத்ததை எடுத்துக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை தான் சொல்லுது, நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ். ஆனால் இந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸை அது எதவும் வச்சு பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ஷனும் வச்சு பேசுது. ஸோ டைரக்ஷனையும் வச்சு பேசுகிறனால தான் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற டாக்குள்ளேயே வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்தது, இந்த ஸ்கேலாரை பொறுத்த வரைக்கும் அடிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ப்ளி இட் ஃபாலோஸ் அ அல்ஜீப்ரா. சிம்ப்ளி இட் ஃபாலோஸ் அ அல்ஜீப்ரா. வெறும் அல்ஜீப்ராவை மட்டும் ஃபாலோ அப் பண்ணி மூவ் ஆகக்கூடியது. பட் இந்த வெக்டார் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்குன்னு தனியாக ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும். ஸோ வெக்டார் அடிஷன் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இதில் அடிஷன் சப்ராக்ஷனுங்கிற எல்லாத்தையும் பண்ண முடியுமே தவிர நம்ம இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சிம்பிள் அல்ஜீப்ராஸை வச்சு சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை வச்சு மூவ் அப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலார்ஸில் எல்லோரும் கிளியராக இருக்கீங்களா? எல்லோரும் கிளியராக இருக்கீங்கன்னா கிளியர்னு கமெண்ட் போட்டுகிட்டே வாங்க பார்ப்போம். ஸோ அப்போ தானே நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கு மூவ் அப் பண்ணிகிட்டே வர முடியும். ஸோ இப்போது நம்ம டாப்பிக்குள்ளே நான் உங்களுக்கு சொன்ன அந்த டாப்பிக்காக இப்போ ஓவரால் ஒரு குட்டி கிளான்ஸ் பார்த்துடலாம். வெக்டார் அப்படிங்கிறது வெக்டாருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஓகே, இது சிம்பிள் அல்ஜீப்ரா ரூலை ஃபாலோ அப் பண்ணுமா? கிடையாது. வெக்டார் அடிஷன் அப்படிங்கிற மாதிரியான சில ஓன் ரூல்ஸை இது ஃபாலோ அப் பண்ணும். அதுக்கப்புறமா இதோட எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஃபோர்ஸ், இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு இருக்கும். இந்த இடத்துல நான் ஸ்கேலார் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்கேலாருக்கு தெளிவாக ஒரு விஷயம் நம்ம சொல்லிடுறோம், இட் டஸ் நாட் ஹாவ் எனி டைரக்ஷன்.
பக்காவா ஒரு விஷயம் நம்ம சொல்லிடலாம். இட் டஸ் நாட் ஹாவ் எனி டைரக்ஷன், இட் ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட். அப்போது டெம்பரேச்சராக இருக்கட்டும், எலக்ட்ரிக் கரண்ட்டாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ஒர்க், இவங்க எல்லாருமே ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போது இந்த கம்பேரிட்டிவ் ஃபேக்டர் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நோலன், த ஆன்சர் இஸ் ரைட். டிரெக்ஷன் ப்ளஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு வெக்டார். வெரி குட். ஸோ இப்போது வெக்டார் அடிஷன்ங்கிறது சிம்பிள் டேர்ம்ஸை ஃபாலோ அப் பண்ணாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸ்கேலார் என்ன பண்ணும், அதுக்குன்னு ஓன் ரூல்ஸை வச்சுக்கலாம், அது மூவ் அப் பண்ணாதுப்பா. எந்த டைரக்ஷனில் வேணும்னாலும் போய்க்கங்க. நீங்கள் இங்கனக்குள்ளே இருந்து 1 கிலோ சுகர் வாங்கினீங்கனாலும் அதே தான் கொடுப்போம். இல்லை நீங்கள் போய் பக்கத்து ஸ்டேட்டில் இருந்துட்டு 1 கிலோ சுகர் வாங்கினீங்கனாலும் அதே தான் கொடுப்போம். ஓகேங்களா? டைரக்ஷனை வச்செல்லாம் நாங்கள் மாற்றுறது கிடையாதுன்னு ஸ்கேலார் சிம்பிளாக ஒதுங்கிக்கிச்சு. ஓகே, அப்போது இந்த வெக்டார் தான் பெரிய காம்ப்ளிகேட்டட் டாபிக் மாதிரி உள்ளே வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ அதை பற்றின இன்ட்ரோஸ் நம்ம பார்க்கணும்ல, அதை பற்றின இன்ட்ரோஸ் நம்ம பார்க்குறோம். அதாவது வெக்டாருக்கு இவ்வளோ தான் இன்ட்ரோஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோலாம் இருக்குது. என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங், வெக்டாரை நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பலில் தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, வெக்டாரை இந்த மாதிரி ஒரு சிம்பலில் நம்ம டினோட் பண்ணுறோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆரோ மார்க் இருக்கிற இந்த சைடை நான் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் மென்ஷன் அஸ் அ ஹெட். ஆரோ மார்க் இருக்கிற போர்ஷனை நான் ஹெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, ஆரோ மார்க் இருக்கிற போர்ஷனை நான் ஹெட்டுன்னு மென்ஷன் பண்ணுவேன். இந்த எட்ஜை நான் வந்து டெய்லுன்னு மென்ஷன் பண்ணுவேன். இதை நான் ஹெட்டுன்னு மென்ஷன் பண்ணுவேன், இதை நான் வந்து டெய்ல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஹெட்டோட டைரக்ஷன் எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அதை வச்சு வெக்டாரோட டைரக்ஷனை நம்ம டினோட் பண்ண முடியும். ஸோ ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த நார்த், திஸ் இஸ் த சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகே, ஸோ அப்போது இந்த டயக்ராம், இந்த ஏ வெக்டார் எனக்கு என்ன டைரக்ஷனில் இருக்குன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னு இருக்குது. அப்போ இது ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நவ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட்ஸில் ஒரு வெக்டார் நான் ட்ராப் பண்ணுறேன். இந்த வெக்டார் இஸ் அ பி வெக்டார். இந்த இடத்துல தான் எனக்கு ஹெட் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு டெய்ல் இருக்குது. ஸோ இந்த வெக்டார் என்ன டைரக்ஷனை பார்த்துருக்குன்னா சவுத் டைரக்ஷனை பார்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இது என்னோட வெக்டார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம், பாவம் நேம் இல்லாமல் இருக்குல்ல, ஏ வெக்டார்னு சொல்லிடலாம். இந்த ஏ வெக்டாரில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற லென்த்து தான் மேக்னிடியூடாகவும், இந்த ஆரோ மார்க்கு தான் டைரக்ஷனாகவும் ஒர்க் ஆகும். கிளியராக இருக்கா? இந்த லென்த்து தான் மேக்னிடியூடாகவும், அந்த ஆரோ மார்க்கு தான் எனக்கு டைரக்ஷனாகவும் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். இப்போ ஆன்சர் சொல்ல எல்லாரும் ரெடியாக இருங்க, எல்லாரும் ரெடியாக இருங்க. உங்களை நான் இப்போ கொஸ்டின் கேட்க போகிறேன். இப்போது இது ஏ வெக்டார், இது எனக்கு பி வெக்டார். இந்த ஏபின்னு 2 வெக்டார்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்னொன்று கூட எடுத்துக்கலாமே, இது சி வெக்டார். அப்போ இந்த 3 வெக்டார்ஸில் இருக்கிறதுலையே யாருக்கு வேல்யூ அதிகம்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான், ஏ பி சி. இந்த 3 வெக்டார்ஸில் யாருக்கு வேல்யூ அதிகம்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்? லென்த் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மேக்னிடியூடும் அதிகமாக இருக்கும். மேக்னிடியூட்னா என்ன? நியூமரிக்கல் வேல்யூவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னா, அப்போ உங்களுக்கு இந்த ஏபிசியில் வந்துட்டு யாருக்கு வந்து மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது? சிக்கு மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது. அப்போது சிக்கு மேக்னிடியூட் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக எந்த வெக்டார் உங்களுக்கு பெரிய வெக்டாராக இருக்கும்? எக்ஸாக்ட்லி ரைட், சி வெக்டார் இஸ் த பிக்கஸ்ட் ஒன். செகண்ட் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தட் இஸ் த ஏ. லீஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பி. ஸோ இருக்கிறதுலையே லீஸ்ட் இஸ் அ பி அண்ட் நமக்கு பிக்கஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தட் இஸ் அ சி. ஸோ இப்படி தான் பேசிக்காக ஒரு வெக்டாரோட டயக்ராமே எவ்வளோ மேக்னிடியூட் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி மேம், இதிலேருந்து எப்படி ஃபர்தராக போகலாம் அப்படின்னு கேட்டால், வெக்டர்ஸ் இதோட ஸ்டாப் ஆகாமல் அடுத்து நமக்கு கொண்டு வர்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ். வெக்டாரில் எடுத்ததும் ஒரு ஆரோ மார்க் மட்டும் கிடையாது, 2-3 ஆரோ மார்க்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா அது டைப்ஸாக டிவைட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? அந்த டைப்ஸ் பேசிக்காக ஒரு அவுட்லுக்கில் பார்த்தோன்னா ஈக்குவல் வெக்டார்,
parallel vector, anti-parallel vector, unit vector, ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார். மேம் எல்லாமே ஒரு டிஃபரெண்ட்டாக இருக்கே, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வெறும் டயக்ராம்லேருந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ டயக்ராம்லேருந்து எல்லாத்தையும் லைனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் நம்ம, ஈக்குவல் வெக்டார். ஸோ ஈக்குவல் வெக்டாருக்கு நான் டயக்ராம் போடுறதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன டயக்ராம் அப்படின்னு பாருங்கள். ஈக்குவல் வெக்டாருக்கு ஸோ திஸ் இஸ் அ ஏ வெக்டார், this is a b vector. denote பண்ணிக்கிறேன். இது எனக்கு a vector, இது எனக்கு b vector. so equal vector அப்படினா இவங்களுக்கு magnitudeம் directionம் ஒரே மாதிரி இருக்கணும். 10 vector கூட கொடுக்கட்டுமே, மேக்னட்யூடும் டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கணும், எந்த இடத்துலையுமே மாறக்கூடாது. ஸோ அப்போ மேக்னட்யூடும் டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. மேக்னட்யூட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மேக்னட்யூட் வெக்டார் டயக்ராமில் எப்படி மேம் பார்க்குறது, அதுதான் சொல்லியிருக்கேன், வெக்டாரோட லென்த்து தான் மேக்னட்யூட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்னட்யூடும் டைரக்ஷனும் எனக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ஈக்குவல் வெக்டார். அடுத்து செகண்ட் டைப்புக்கு நான் போகிறேன். செகண்ட் டைப் இஸ் அ பேரலல் வெக்டார். செகண்ட் டைப் இஸ் அ பேரலல் வெக்டார். பேரலல் வெக்டார் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் ஆரோ மார்க் போடுறதுல தான் இங்கே கான்செப்டே ரன் ஆக போகுது. திஸ் இஸ் அ ஏ வெக்டார், திஸ் இஸ் அ பி வெக்டார். ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் போகிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ ரெண்டு பேருமே, ஸோ கௌஷிகா மேக்னட்யூட் மட்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, டைரக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். வெறும் மேக்னட்யூட் மட்டும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரலல் வெக்டாருக்கு போகிறோம். பேரலல் வெக்டாரில் ரெண்டு டைரக்ஷனும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, பேரலல் வெக்டாரில் எப்படி இருக்குது, ரெண்டு டைரக்ஷனும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த லென்த்து பாருங்கள் மாறி இருக்குது. லென்த் எப்படி இருக்குது உங்களுக்கு, சேஞ்ச் ஆகிருக்கா? ஸோ லென்த்து எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் என்னைய பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்கணும். டைரக்ஷன் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போகணும். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போயிடக்கூடாது. ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷனில் போனால் மட்டும்தான் எனக்கு இது பேரலல் வெக்டார். ஓகே, ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் போகிறனால இது பேரலல் வெக்டார். ஆனால் இதை இன்னொரு டேர்ம்ஸ்லையும் சொல்லலாமே. என்ன டேர்ம்ஸ் அப்படின்னா, அன்ஈக்குவல் வெக்டார்னும் சொல்லலாம். ஏன்னா இங்கே மேக்னட்யூட் மட்டும்தான் ஈக்குவலாக இல்லை. பாருங்கள், இதோட மேக்னட்யூட் ரொம்ப பெருசாக இருக்குது, இதோட மேக்னட்யூட் சின்னதாக இருக்குது. அப்போ மேக்னட்யூட் மட்டும்தான் பெருசாக இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இதை பேரலல் வெக்டார்னும் சொல்லலாம், இல்லைன்னா அன்ஈக்குவல் வெக்டார் அப்படின்னும் நம்ம டினோட் பண்ணலாம். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வெக்டார்ஸை சொல்லியாச்சு. அடுத்து ஆன்டி பேரலல் வெக்டார். ஹெட்டிங்கில் இருந்தே எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பேரலல் வெக்டாருக்கு சேம் டைரக்ஷன் சொல்லிட்டேன். அப்போ ஆன்டி பேரலல் வெக்டாருக்கு டைரக்ஷன் எப்படி இருக்கணும், கடகடன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமான் பசங்களா, கடகடன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்டி பேரலல் வெக்டாருக்கு டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? எல்லாம் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? கடகடன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆன்டி பேரலல் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டேன். பேரலல் வெக்டார் சேம் டைரக்ஷன். அப்போ ஆன்டி பேரலல் வெக்டார், ஸோ திஸ் இஸ் மை ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஆன்டி பேரலல்னா ஆப்போசிட் டைரக்ஷன், அதுவும் ஜென்ரல் ஆப்போசிட் கிடையாது. ஏ வெக்டார்லேருந்து கரெக்டாக 180 டிகிரி அது டேர்ன் ஓவர் ஆகணும். அப்போது இதுதான் எனக்கு ஆன்டி பேரலல் வெக்டார். டிஃபரண்ட் டைரக்ஷனுங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன். ஆன்டி பேரலலுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத பக்காவாக எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ஆன்டி பேரலல் வெக்டார் எனக்கு என்ன டைரக்ஷனில் ரன் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் ரன் ஆகுது. அடுத்து 12th ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் உள்ளே வர்றாங்க, அவங்க தான் யூனிட் வெக்டார். உள்ளே வந்துட்டாங்க, யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டார், யூனிட் அப்படின்னாவே இது ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.
ஸோ வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 1க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிட் வெக்டாரோடைய பேஸ். அப்போ வேல்யூ 1க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எனக்கு இதோட வேல்யூஸ் 1க்கு ஈக்குவலாக இருக்குன்னா இதை வச்சு நான் எந்த பக்கமும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு வேல்யூ 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அப்போது 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? உங்கள் யாருக்காவது 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஸோ யூனிட் வெக்டார் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சி உள்ளே வரல. யூனிட் வெக்டாரோட ஃபார்முலா பாருங்கள், ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. ஸோ இதுதான் யூனிட் வெக்டாருடைய ஃபார்முலா, ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறத நம்ம இங்கனக்குள்ளே சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ இதில் நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். அதை எல்லாத்தையுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய 12th போர்ஷன்ஸில் யூஸ் பண்ணிகிட்டே போகிறோம். சரி, இப்போ அடுத்து நம்மளுடைய அடுத்த டைப் நம்ம பார்த்துடலாம். தட் இஸ் த ஆர்த்தோகனல் வெக்டார். ஆர்த்தோகனல் அப்படின்னா நம்ம மேக்ஸில் படிக்கிற விஷயந்தான். ஆர்த்தோகனலை பொறுத்த வரைக்கும் டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா டீட்டா ஷுட் பி 90 டிகிரி. அப்போது இங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய வெக்டார்ஸ் எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் 90 டிகிரிக்கு 90 டிகிரியில் டிஃபரன்ஸில் இருக்கணும். அப்போது இதுதான் என்னுடைய எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வெக்டார்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒய் வெக்டார் அதுக்கு 90 டிகிரியில் இருக்கணும். இசட் வெக்டார் எனக்கு இதுக்கு 90 டிகிரியில் இருக்கணும். எஸ் கௌஷிகா, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நமக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஓகே, ஆர்த்தோகனல் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கொருத்தர் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே ஒன்று பாசிட்டிவ்க்கு போவாங்க, எல்லாருமே நெகட்டிவ்க்கு போவாங்க. எப்படி நம்ம ஃப்ரெண்டில் ஒருத்தர் கிளாஸை விட்டு வெளில போனால் லைனாக எல்லோரும் கேங்கோட போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆர்த்தோகனல் வெக்டார் பிஹேவ் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு வெக்டாரில் கிளியரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் வெக்டாரோட டயக்ராமை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் இருக்கும். மேக்னிடியூடும் இந்த இடத்துல ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ வெக்டாரோட டைரக்ஷனும் இங்கனக்குள்ளே ஈக்குவலாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து பேரலல் வெக்டார் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரே டைரக்ஷன் இருக்கும், பட் மேக்னிடியூடோட லெவல் இந்த இடத்துல மாறி இருக்கும். அடுத்து ஆன்டி பேரலல் வெக்டார் நமக்கு மேக்னிடியூட் மே ஆர் மே நாட் பி ஈக்குவல், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மேக்னிடியூட் மே ஆர் மே நாட் பி அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக இருக்கலாமே தவிர கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ மே ஆர் மே நாட் பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். யூனிட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட் வேல்யூ 1க்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும். ஆர்த்தோகனல் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் அவங்க டீட்டாவோட வேல்யூவை ஒருத்தருக்கு 90 டிகிரின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வெக்டார்ஸோட பேசிக் ரூல்ஸ். இந்த பேசிக் ரூல்ஸோட உங்களுக்கு நான் இப்போ கான்செப்ட்ஸ்குள்ளே மூவ் அப் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பசங்களா. நம்மளோட லைவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. ஹோம்ஒர்க்ஸ் ப்ளஸ் 12th இந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது லெட்ஸ் ட்ரை. ஸோ வி ஹாவ் அ மேட்ச் த ஃபாலோயிங் ஆன் ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஈக்குவல் வெக்டார். ஸோ ஈக்குவல் வெக்டார் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் மேக்னிடியூட்லையும் சரி டைரக்ஷன்லையும் சரி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தேர்ஃபோர் ஐ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெக்டார், பட் எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் ஆகிறது என்னுடைய 4th ஆப்ஷன். ஓகே, அதுக்கடுத்து பேரலல் வெக்டார். பேரலல் வெக்டார் சேம் டைரக்ஷனில் தான் போகணும். ஸோ சேம் டைரக்ஷனில் போகணும். என்னோட மேக்னிடியூட் மே ஆர் மே நாட் பி ஈக்குவல். பேரலல் வெக்டார் நான் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து உள்ள யார் இருக்கிறது? ஆன்டி பேரலல் வெக்டார். ஆன்டி பேரலல் வெக்டார் பாருங்கள், ஒருத்தருக்கு ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணணும், ஆப்போசிட்டில் ஒர்க் ஆகிறாங்கங்கிறத நம்ம சொல்லியாச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மூவ் அப் பண்ணலாம். அப்படியே ஃபர்தராக மூவ் அப் பண்ணோன்னா யூனிட் வெக்டார் அதோட யூனிட் வேல்யூ 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். சரி, அடுத்தது ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார் 90 டிகிரியை கிரியேட் பண்ணுற இவங்களா தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? சூப்பர். ஸோ இப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மேட்சப் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்த டாபிக் போகலாமா? இந்த டாப்பிக்லேருந்து அப்படியே ஃபர்தராக நம்மளுடைய அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டே போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? மூவ் அப் பண்ணலாமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ் மேம், கிளியர் மேம், டவுட் இருக்குது ஏதாவது கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க பார்ப்போம். வெரி குட் ஆன்சர், சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வெக்டார் தான் பெரிய பிரச்சனை. ஸ்கேலார் சொல்லிடுச்சுல்ல,
நான் சிம்பிளாக அடிஷன் பண்ணிட்டு போயிடுவேன்ப்பா, எந்த டைரக்ஷனில் போனால் என்ன. ஆனால் இந்த வெக்டார் என்ன சொல்லுச்சு, ஐ வில் ஃபாலோ த வெக்டார் அடிஷன், ரூல்ஸ் இஸ் அ ரூல் அப்படின்னு பேசுச்சு இல்லையா. இந்த இடத்துல வெக்டாரை ஆட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் திஸ் இஸ் அ வெக்டார், இது எனக்கு ஏ வெக்டார் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அ ஏ வெக்டார். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பி வெக்டாரை எடுத்துக்கிறேன். ஸோ வெக்டாரோட அடிஷன் எப்படி இருக்கும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. வெக்டாரோட அடிஷன் ஒரு வெக்டாரோட ஹெட்டும் இன்னொரு வெக்டாரோட டெய்லும் தான் ஒருத்தருக்கொருத்தர் வந்து கனெக்ட் ஆகணும். ஒரு வெக்டாரோட ஹெட்டும் இன்னொரு வெக்டாரோடைய டெய்லும். அப்போ இந்த ரெண்டு வெக்டாரையும் நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதானே என்னோட பி வெக்டார். அந்த வெக்டாரோட டெய்லோட இந்த வெக்டாரோட ஹெட்டை கொண்டு போய் நான் கனெக்ட் பண்ணுவேன். அப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கனெக்டிவிட்டி தான் எனக்கு ரிசல்டன்ட் வெக்டாராக இருக்கும். அந்த ரிசல்டன்ட் வெக்டார் அடிஷன் வெக்டாருங்கிறனால எனக்கு இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ அப் பண்ணி வருது. இப்போ சப்போஸ் சப்ராக்ஷன் வெக்டாராக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருக்கும், r is equal to root of a square plus b square minus 2ab cos thetaன்னு சொல்லி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்திருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிஷன் வெக்டாராக இருந்தால் இந்த இடத்துல நான் ஒரு அடிஷன் சிம்பலும், சப்ராக்ஷன் வெக்டாருங்கும் போது இந்த இடத்துல ஒரு சப்ராக்ஷன் சிம்பலும் நான் யூஸ் பண்ணுறேன். ஹெட்டும் டெய்லும் ஜாயின் ஆச்சுன்னா அது எனக்கு அடிஷன் வெக்டார்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எனக்கு டெய்லும் ஜாயின் ஆகுது அப்படின்னா அதுதான் வெக்டார் டயக்ராமில் சப்ராக்ஷனாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சப்ராக்ஷனாக ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அது டெய்ல் டு டெய்ல் அப்படிங்கிற மாதிரியும் ஹெட் டு ஹெட் அப்படிங்கிற மாதிரியும் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஏன்னா இதை வச்சு நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் மூவ் அப் பண்ணுவோம். ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது எடுத்ததும் நமக்கு ஒரு கொஷின் வந்துருச்சு. கொஷின் கொடுத்துட்டாங்க. என்ன கொஷின் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு ஏபி அப்படிங்கிற ரெண்டு வெக்டார் இருக்குது. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்தாச்சு. டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் அடிஷன் வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு சம் ஆஃப் வெக்டார்ஸும் கேட்டிருக்காங்க, டைரக்ஷனும் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் வெக்டார்ஸும் கேட்டாங்க, டைரக்ஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் வெக்டார்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ சம் ஆஃப் வெக்டார் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். சம் ஆஃப் வெக்டாருங்கிறது நான் இங்கனக்குள்ளே ரிசல்டன்ட் வெக்டாரை எடுத்து கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ ரிசல்டன்ட் வெக்டாரை எடுத்து கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். இப்போ இங்கனக்குள்ளே நான் ரிசல்டன்ட் வெக்டார் கால்குலேட் பண்ண போகிறேன். therefore we will get r vector is equal to root of a square plus b square plus 2ab cos theta. a ஓட வேல்யூ என்ன இருக்குது இங்கனக்குள்ளே, எனக்கு 4 ஸ்கொயர் ப்ளஸ் b ஓட வேல்யூ என்ன இருக்குது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a வேல்யூ இஸ் அ 4, b வேல்யூ இஸ் அ 3, cos theta ஓட வேல்யூ 60 டிகிரி. அப்போ cos 60 டிகிரிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்டோம். now r vector is equal to root of 16 plus 9 plus 2 into 4 into 3 into cos 60 1/2 substitute பண்ணுறேன். So 2 gets cancel. Now r vector is equal to root of 37. கண்டிப்பாக ஆன்சர் கால்குலேஷன் பண்ணி செக் பண்ணுங்க. அப்போது இந்த இடத்துல ரெண்டு வெக்டாரோட அடிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு வெக்டார் அடிஷன் வெக்டார் எப்படி இருக்கும், ஸோ ரெண்டு வெக்டாருக்கு இடையில ஆடிங் ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியாச்சு. ஸோ அடிஷன் வெக்டார் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த ஃபார்முலா வரும்போது மேக்ஸிமம் இது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் வேல்யூவாக தான் இருக்குமே தவிர 90% கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வராது. அப்போது அடுத்த கொஷின் உங்களுக்கு, மேம் யார் அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அப்போ யார் அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறவங்க. வெரி குட், ஆன்சர் இஸ் root 37.
ஸோ கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் வர்ற நிறையா இடத்துல வெக்டார் அடிஷன் அண்ட் வெக்டார் சப்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்களே தவிர இந்த மாதிரி ரிசல்டன்ட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் யாருங்கிறத பார்த்துடலாமா? ஸோ அப்போ இங்கனக்குள்ள டைட்டில் வந்து கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ், இதுதான் உங்களுடைய டைட்டில். கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லோரும் கிளியராக இருக்கீங்களா? சூப்பர். கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் பார்க்கலாமா? கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது நான் இங்கனக்குள்ள வெக்டார்ஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை வெக்டார்ஸ் எக்ஸ், ஒய், இசட். ஆக்சுவலி இது என்னோட ஆக்சிஸ், கரெக்டாக? இப்போது இந்த இடத்துல எக்ஸ் ரெப்ரசன்ட் ஃபார் த ஐ, ஒய் எனக்கு ஜே அப்படின்னும் இசட் எனக்கு கேனும் ரெப்ரசன்ட் ஆகும். இதை தான் நான் கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவேன். இந்த கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொசிஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பொசிஷன் ஆஃப் வெக்டாரை கண்டுபிடிக்க முடியும். ஒரு வெக்டாரோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எப்படி மேம் பொசிஷன் சொல்லுவீங்க, கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயிக்காக பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ், அதை ஐ கேப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஏன் ஐ கேப் போட்டேன்? கேப் போட்டாவே அது யூனிட் வெக்டார். அப்போ ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த வேல்யூவும் மாறாது. ஸோ எக்ஸ்ஐ ஒய் ஜே எடுத்தாச்சு. நெகட்டிவ் ஆக்சிஸ் சைடு போனோன்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஐ கேப், ஒய் ஆஃப் மைனஸ் ஜே கேப் எடுத்தாச்சு. இப்போது நம்பர்ஸ் கொடுத்துடலாம். திஸ் இஸ் அ 1 2 3, இது 1 2. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை வைக்கிறேன்னா இந்த பாயிண்ட்டை வெறும் மேத்தமெட்டிக்கல் வைஸ் நீங்கள் சொல்லுவீங்கன்னா 3,2 அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஃபிசிக்ஸில் பேசணும்ல, அப்போ ஃபிசிக்ஸில் இந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா that position is equal to 3. அந்த 3 ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து 3, ஒய் ஆக்சிஸில் இருந்து எவ்வளோ கவுண்ட் எடுத்திருக்கீங்க? 2. அப்போது 3i cap plus 2j cap. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஐ கேப்பில் 3ங்கிற யூனிட்ஸ் எடுத்து பேசணும். ஜே கேப் இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸை எடுக்கணும். அப்போ ரெண்டையும் எடுத்து மார்க் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த பார்ட்டிக்கலோடைய பொசிஷன். கிளியராக இருக்கீங்களா? இதுதான் அந்த பார்ட்டிக்கலோடைய பொசிஷன். இப்படி ஒரு பார்ட்டிக்கலோட பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகத்தான் நமக்கு கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. எஸ் கௌஷிகா, எக்ஸாக்ட்லி ரைட். சூப்பர் கண்ணா, கீப் இட் அப். அப்போது இந்த டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐ கேவ் அ ப்ராப்ளம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லியே ஆகணும். நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, மறக்காமல் நீங்கள் சொல்லியே ஆகணும். ஸோ a + b அப்படிங்க நான் உங்களுக்கு இங்கனக்குள்ள டைரக்ஷனுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் அ tan theta is equal to b vector divided by a vector. tan எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு தானே நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு வந்தோம். tan தானே வரணும், ஒய் ஆக்சிஸ் பை எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதிலிருந்து நம்ம மூவ் அப் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அடிஷன் வெக்டார் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் வெக்டாராக இருந்தால் என்ன ஆகும்? ஃபார்முலா என்னவாக இருக்கும்? எனக்கு கடகடன் சப்ராக்ஷன் வெக்டார் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். சப்ராக்ஷன் வெக்டார் r is equal to a square plus b square minus 2ab cos theta. மைனஸ் போட்டுட்டேன், சிம்பிள் கரெக்டு தானே? இந்த குழப்பம் இல்லை, இதில் கரெக்டாக இருக்கா? ஒர்க் பண்ணுங்கள். என்ன ஆன்சராக இருந்திருக்கும்? ஸோ திஸ் இஸ் அ 4 square 16, 3 square 9, minus 2 into 4 into 3 cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2. கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னும் ஆன்சர் வரல, கடகடன்னு ஒர்க் பண்ணலாம். therefore 25 minus 12 நான் இதோட ஹோல்டப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா சப்ராக்ஷன் வெக்டார் இது வரைக்கும் மூவ் அப் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் இப்போ சொல்லலாம். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராக இருக்கீங்களா? அப்போ இந்த இடத்துல ஆன்சர் எனக்கு சொல்லிடலாமா? அப்போ இந்த இடத்துல ரிவீல் பண்ணிடலாம். நம்மளுடைய சப்ராக்ஷன் வெக்டாரோடைய ஆன்சர் ரூட் ஓவர்
13 இருந்திருக்கும். கௌஷிகா வெரி ரைட், தட் இஸ் த ரூட் ஆஃப் 13 தான் இருந்திருக்கும். சப்ராக்ஷன் வெக்டார் பார்த்தாச்சு, அடிஷன் வெக்டார் பார்த்தாச்சு. நமக்கு தான் கிளியரன்ஸ் இருக்கே. ஆங்கிள் நீங்கள் என்ன வேணும்னாலும் கொடுங்க, இதுதான் ஃபார்முலா. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, 12th யூஸ் பண்ணுற நேம் ரிசல்டன்ட். அங்கே ரிசல்டன்ட்டுன்னு யூஸ் பண்ணிட்டாவே நீங்கள் இந்த ஃபார்முலாவை போட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ளஸ்ஸா மைனஸா எந்த ரிசல்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி எனக்கு கம்பல்சரி என்ன பண்ணணும், உங்களுக்காக நான் ப்ராப்ளம் வச்சுருக்கேன். கம்பல்சரி எனக்கு ஒர்க் பண்ணி இதோட ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும், சரியா? இப்போது வெக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைனாக பார்த்துட்டே வர்றதில் நான் மெயினாக உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினச்ச விஷயம் வந்து இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் தான். இந்த 12th தேவைன்னு சொல்லிகிட்டே வந்தோம்ல, அதில் இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் தான். அது என்ன அப்படின்னா, 2 வெக்டார்ஸில் மெயின்லி நம்ம டயக்ராமில் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ 2 வெக்டார்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் எப்போவுமே காஸ் தீட்டா தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எப்போவுமே காஸ் தீட்டா தான், ஒய் ஆக்சிஸ் எப்போவுமே சைன் தீட்டா தான். எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்ளை ஆகாத பட்சத்தில் இவங்க 2 பேரும் இப்படி தான் இருப்பாங்க. ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது மாறிடுவாங்க. அப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் காஸ் தீட்டா, இங்கே எனக்கு ஒரு வெக்டார் பி வெக்டார், அதாவது பி காஸ் தீட்டா ட்ராவல் ஆகுது. இங்கே எனக்கு பி சைன் தீட்டா ட்ராவல் ஆகுதுன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர் இந்த 2 பேர்த்துக்கும் இடையில தான் ட்ராவல் ஆவாங்க. தெளிவாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது கம்பல்சரி 12th தேவை. ஸோ 2 வெக்டார் ஒரு 2 வெக்டார் கிரியேட் ஆகுதுன்னா அதனால கிடைக்கக்கூடிய டைரக்ஷன், இப்போ இது எனக்கு வந்து ஈஸ்ட் டைரக்ஷனும் இதை வந்து நான் நார்த் டைரக்ஷனும் வச்சுக்கிட்டேன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் ஆகிற ஒரு டைரக்ஷன் எனக்கு நார்த் ஈஸ்டாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே எனக்குள்ளே 12th எங்கே ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா, இந்த நார்த் ஈஸ்ட் எவ்வளோ ஆங்கிளில் எனக்கு ட்ராவல் ஆகும், இப்படி தான் நமக்கு கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு இந்த வெக்டார் இந்த மாதிரி டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் அ ராங், அது நெகட்டிவ் டேர்ம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு நெகட்டிவ்ல அப்ளை ஆகும். அம்மு, யோர் ஆன்சர் இஸ் ரைட். That is a 20i minus 5 minus 4k. That is the right answer, Ammu. Very good. Try yourself. உடனே எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. Keep it up. ஓகே, அப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் எனக்கு இது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரி, ரெசல்யூஷன் வெக்டாரில் தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ ரெசல்யூஷன் வெக்டாரில் தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை கிளியராக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன். இந்த கான்செப்ட் இல்லாமல் 12th 70% ஆஃப் போர்ஷன் மூவே ஆகாது. எப்படி எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எஃப் டாட் டின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும். அடுத்த ஈக்குவேஷன் எஃப்டி காஸ் தீட்டான்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த காஸ் தீட்டா எங்கேருந்து வந்தது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதோ இங்கேருந்து தான் வந்தது. அந்த நேரத்தில் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 11th போய் கான்செப்டை திருப்பி பார்த்துட்டா வரப்போகிறோம் கிடையாது இல்லையா? அப்போது இங்கனக்குள்ள ஒரு 2 வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் காஸ் தீட்டாவை தான் கொடுக்கும். 2 வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் காஸ் தீட்டாவை தான் கொடுக்கும். ஓகே, அப்போது 2 வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய கிராஸ் ப்ராடக்ட் எதை கொடுக்கும்? சைன் தீட்டாவை கொடுக்கும். 2 வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் காஸ் தீட்டாவையும் 2 வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய கிராஸ் ப்ராடக்ட் சைன் தீட்டாவையும் கொடுக்கும். மறந்துடவே கூடாது. அப்போ இதை வச்சு நம்ம அப்படியே கம்பேரிட்டிவ் டேபிள் போட்டுடலாமா? இதை வச்சு அந்த டாட் ப்ராடக்ட் எப்படி பிஹேவ் பண்ணும், கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் டேபிளே நம்ம போட்டுடலாம். ஏன்னா 12th நம்ம ரொம்ப கிளியராக படிக்கிறதுக்கு இவங்க நமக்கு தேவை இல்லையா? அதனால் மூவ் அப் பண்ணிடலாம். வெரி குட், ஆன்சர்ஸை சூப்பராக சொல்லிட்டே வரீங்க. கீப் இட் அப். ஸோ நவ் இந்த இடத்துல டாட் ப்ராடக்டை பற்றி பேசணும். ஸோ திஸ் இஸ் அ டாட் ப்ராடக்ட். கம்பேரிட்டிவ்லி இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்டை பற்றி நம்ம இங்கனக்குள்ளே பேசணும். ஸோ டாட் ப்ராடக்டை பற்றி பேசும்போது எடுத்ததுமே டாட்டுன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அப்போ கிராஸ் ப்ராடக்டில் ஆக்சுவலி ஆன்சர் எப்படி இருந்திருக்கும்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா.
கொடுத்தாச்சு. அடுத்த கான்செப்ட் என்ன இருக்குன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு நல்ல பழக்கம். நான் உங்களுக்கு சொல்கிறது, எந்த ஒரு ஈக்குவேஷன் ஆங்கிளோட வந்துச்சுனாலும் அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் எப்போவுமே மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ போட்டு பழகிடணும். இது ஒரு பேசிக்காகவே நீங்கள் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் டிபெண்டன்ட் பேராமீட்டர்ஸ்னும் இம்பேக்ட் பேராமீட்டர்ஸ்னும் டைட்டிலை மாற்றிட்டு நமக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். அது அவங்க அப்படி டைட்டில் கொடுக்கறதுக்கு நம்மளே சிம்பிளாக போட்டுடலாம் இல்லையா? அப்போது theta is equal to 0 degree, first concept. அடுத்த concept theta is equal to 90 degree. அடுத்த concept theta is equal to 180 degree. அப்போ theta is equal to 0. cos 0 degree ஓட value எனக்கு 1. அப்போ a vector dot b vector is equal to ab. 1ஆல் multiply பண்ணியிருப்பேன். Next cos 90 degree. cos 90 degree ஓட value 0. அப்போ a vector dot b vector is equal to 0. அடுத்தது 180. cos 180 degree ஓட value என்ன உங்களுக்கு? -1. Now a vector dot b vector is equal to minus ab. இதுதான் first தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். அடுத்து இங்கே போலாமா? theta is equal to 0 degree. Theta is equal to 90 degree. So that is the a vector cross b vector is equal to sin 0 ஓட value என்ன? 0 தான். So everything is become 0. Now sin 90 ஓட value என்ன? 1. AB. இதுதான் நம்ம first யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கனக்குள்ளே ஏன் அதர் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணலை? அதர் ஆங்கிள்ஸ் இன்சென்ஸ் என்னவாக இருந்திருக்கும்? tan தீட்டாவாக தான் இருந்திருக்கும். tan தீட்டா தான் உங்களுக்கு ஒய் டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் ஆகிடுது இல்லையா? எப்போவுமே நம்ம ஒரு காம்போனண்ட்டை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் டேக் ஓவர் ஆகும், இன்னொன்று ஒய் ஆக்சிஸில் டேக் ஓவர் ஆகும். எக்ஸில் டேக் ஓவர் ஆகிறவங்கள காஸ் தீட்டா, ஒயில் டேக் ஓவர் ஆகிறவங்கள சைன் தீட்டா, நடுவில் இப்படி ட்ராவல் பண்ணுறவங்க tan தீட்டா. அவ்வளோதான். 1/tan தீட்டானா அது காட்டுக்கு மாறிடுது. 1 காசுன்னா அது நமக்கு எங்கே போயிடும்? ஆட்டோமேட்டடாக சீக்கனுக்கு போயிடும். 1/sin அப்படின்னா கொசீக்கனுக்கு போயிடும். அப்போ எல்லா ஆங்கிள்ஸுமே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல காஸ் தீட்டா, இந்த இடத்துல சைன் தீட்டா, இந்த இடத்துல tan தீட்டா. அதை இன்வெர்ஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ்க்கு தேவைப்பட்ட இடத்துல இன்வெர்ஸ் பண்ணுவோம் இல்லையா? பேலன்ஸ் 3 ஆங்கிள்ஸும் வந்துடுறாங்க. ஸோ எல்லா ஆங்கிள்ஸுமே நமக்கு உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வராங்க. சரிங்களா? டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இங்கே பார்த்தாச்சு. இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெடியாக இருங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிகிட்டே வரப்போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ செல்ஃப் ப்ராடக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணா. செல்ஃப் ப்ராடக்ட் நான் உட்காந்து விழுந்து படிச்சுட்டு போயிருப்பேன். திடீர்னு இத்தினூண்ட கேட்டு வச்சு நம்மளை ரிவைஸ் பண்ணாமல் நமக்கு ஞாபகம் வராமல் இல்லைன்னா அதை பார்க்காமையே விட்டு மார்க்ஸ் போயிடும். செல்ஃப் ப்ராடக்ட்னா என்ன? ஐ டாட் ஐ, அதே மாதிரி ஜே டாட் ஜே, அதே மாதிரி கே டாட் கே இஸ் ஈக்குவல் டு 1. பட் இங்கனக்குள்ளே நான் எடுக்கக்கூடிய செல்ஃப் ப்ராடக்ட் that is a I cross I is equal to j cross j is equal to k cross k is equal to 0. So இந்த பக்கம் செல்ஃப் ப்ராடக்ட் எனக்கு 1 ஆகும், இந்த பக்கம் எனக்கு செல்ஃப் ப்ராடக்ட் 0 ஆகும் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், a vector dot b vectorum similarly b vector dot a vectorum ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். இதை நீங்கள் கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல a vector cross b vectorum b vector cross a vectorum not equal. அப்போது இது கம்யூட்டேட்டிவ் லாவை ஒபே பண்ணலை. ஏன்னா டைரக்ஷன் மாறுது. இதுதான் டைரக்ஷனே தேவையில்லையே, நான் எதுக்கு டைரக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சிம்பிளாக உங்களுக்கு ட்ராவல் ஆகிடுது. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃப் ப்ராடக்ட் இங்கே எனக்குள்ளே 0 ஆகுதுன்னா அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே எனக்குள்ளே உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஐ கேப், இது எனக்கு ஜே கேப், இது எனக்கு கே கேப். எப்போவுமே ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸில் தான் வைக்கணும். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் தான் மேக்ஸில் பாசிட்டிவ். அதனால் நான் ஆன்டி கிளாக் வைஸில் வைக்கிறேன். அப்போ நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். தட் இஸ் ஐ கிராஸ் ஜேன்னு மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிறது இந்த கே. அதுக்கப்புறமா நான் இந்த மல்டிப்ளை பண்ணுறேன், அதாவது கே ஜே கிராஸ் கே அப்படின்னு மல்டிப்ளை பண்ணனா அதுக்கு ரிசல்டண்ட்டாக எனக்கு கிடைக்கிறது ஐ. தேர்டு ஒன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
k cross i அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணுறேன். k cross iன்னு மல்டிப்ளை பண்ணனா அதுக்கு ரிசல்டண்ட்டாக எனக்கு கிடைக்கிறது j. அப்போது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது பாசிட்டிவ் ஆன்சரும் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது நெகட்டிவ் ஆன்சரும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆவாங்க, மறந்துடாதீங்க. ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது பாசிட்டிவ் ஆன்சரும், அதே மாதிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது நெகட்டிவ் ஆன்சரும் ரிஃப்ளெக்ட் ஆகும், மறந்துடாதீங்க. நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. i cross jங்கிறது k. இதே நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி அப்ளை பண்ணுறேன். மாற்றி அப்படின்னா என்ன, j cross iன்னு ட்ராவல் பண்ணால் -k. அதே மாதிரி நான் இங்கே k cross j அப்படின்னு ட்ராவல் பண்ணால் -i. அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இங்கனக்குள்ள i cross kன்னு ட்ராவல் பண்ணால் -j. ஸோ ஆன்டி கிளாக் வைஸை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. நமக்கு சைன் தீட்டாலாம் தெரியும். தீட்டா 0னா என்னென்னு தெரியும், தீட்டா 90னா என்னென்னு தெரியும், 180னா என்னென்னு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ செல்ஃப் ப்ராடக்ட் இந்த இடத்துல 0 ஆகிறதும் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல செல்ஃப் ப்ராடக்ட் 1 ஆகிறதும் தெரியும். அந்த டேர்ம்ஸில் மாற்றி ப்ராடக்ட் ஆகும்போது 0 ஆகிறதும் எனக்கு எனக்குள்ளே கிளியராக இருக்கும். ஸோ இவங்க ஒபே பண்ணுற கம்யூட்டேட்டிவ் லாவையும் நம்ம பார்த்துட்டோம். கம்யூட்டேட்டிவை இவங்க ஒபே பண்ணும்போது ஆட்டோமேட்டடாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாபையும் ஒபே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி i to i தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதை ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனும் எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல செல்ஃப் ப்ராடக்ட் 0 ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் படி அதர் 90 டிகிரிஸை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ரிசல்டண்ட்டில் தேர்டாக இருக்கிற ஆங்கிள் தான் கிடைக்கும். இவங்க கம்யூட்டேட்டிவ் லாவை ஒபே பண்ண மாட்டாங்க, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை மட்டும் ப்ராப்பராக ஒபே பண்ணுறாங்க. ஸோ இந்த வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராப்ளம்லேருந்து ரிசால்வ் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ப்ராப்ளம்லேருந்து ரிசால்வ் பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ப்ராப்ளம்லேருந்து ரிசால்வ் பண்ணிடலாமா? தியரிவே பார்த்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, ப்ராப்ளமில் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சால் தானே எல்லாத்தையும் பக்காவாக அப்ளை பண்ண முடியும். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இங்கனக்குள்ளே எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் இடையில ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா எழுதிடலாமா? கமான் எல்லாரும் கடகடன் எனக்கு ஏ வெக்டார் பி வெக்டாரோட வேல்யூ எழுதி ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அங்கே நம்ம சொன்ன கான்செப்டை இங்கே நம்ம அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறோம். அப்போ எப்படி ஒர்க் பண்ணலாம், 2i + 4j + 4k ஆஃப் 4i + 2j - 4k is equal to AB cos theta. எனக்கு தீட்டா வேல்யூ தெரியாது. டாட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ப்ராடக்ட் தான் நமக்கு ஆன்சரை கொடுக்கும். ஸோ ஐயை நம்ம ஐயோட தான் மல்டிப்ளை பண்ணணும், ஜேவை ஜேவோட தான் மல்டிப்ளை பண்ணணும், கேவை கேவோட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 8 + 4 2s are 8. இது நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். 8i², ஏன்னா 4 2s are 8, i into i square ப்ளஸ் அதே மாதிரி 8j² - 16k² is equal to AB cos theta ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ i into i 1ங்கிறது டாட் ப்ராடக்டில் தெரியும். அப்போ 8 + 8 - 16 is equal to AB cos theta. அப்ளை பண்ணியாச்சு. ஸோ 16 - 16 is equal to AB cos theta. அப்போ cos thetaவோட வேல்யூ எனக்கு 0ன்னு கிடைக்குது. காசை பொறுத்த வரைக்கும் எந்த ஆங்கிளில் 0 கிடைக்கும்? அம்மு your answer is right. 90 டிகிரியில் தான் 0 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. எனக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட், டாட் ப்ராடக்டில் ஐயையும் தான் மல்டிப்ளை பண்ணணும், ஜேவையும் தான் மல்டிப்ளை பண்ணணும். அந்த பாயிண்ட் எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி அனதர் ப்ராப்ளம் நம்ம ட்ரை பண்ணலாம். அனதர் ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் எப்போவுமே நம்ம கிவ்வனை கரெக்டாக எடுக்கணும். வினிஷ்கா யுவர் ஆன்சர் இஸ் ரைட். ஸோ நான் ஃபோர்ஸோட வேல்யூ எடுக்கிறேன். தட் இஸ் 50 நியூட்டன். டிஸ்டன்ஸோட வேல்யூ 10 மீட்டர். ஸோ இங்கே எனக்குள்ள கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன். ஒர்க் டனோட ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன தெரியலையே திடீர்னு. என்னவா இருக்கும் ஒர்க் டனோட ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்.
டாட்டை ரிமூவ் பண்ண சைன் தீட்டாவா காஸ் தீட்டாவா கமெண்ட்டில் கடகடன்னு சொல்லிட்டே வாங்க. டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு சைன் தீட்டாவா காஸ் தீட்டாவா? காஸ் தீட்டா. கரெக்டா? காஸ் தீட்டா. அப்போது work done is equal to force is a 50, distance ஓட value 10, cos ஓட value 60 degree. Exactly right Vinishka. Therefore work done is equal to 500 into cos 60 is a 1/2. cancel பண்ண answer 250 joules. கௌஷிகா cos thetaங்கிறது correct. அப்போ answer என்னவா இருந்திருக்கும்? 250 joules அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ இங்கே வைக்கிற டாட் நம்ம சும்மா நோட்டில் எழுதும்போது வைக்கிற டாட் கிடையாது. ஓகேங்களா? சூப்பர். எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டீங்க. வெரி குட். சூப்பர் பசங்களா, நல்ல ஆக்டிவில் இருக்கீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. வாங்க வாங்க வேகமாக ஒர்க் பண்ணுங்க. இங்கே எனக்குள்ளே ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் வெக்டாரில் கொடுத்துருக்காங்கல்ல, கேப் கேப்பாக போட்டிருக்கு. சரி, ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க. மாஸ் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச நியூட்டன்ஸ்லா அப்படின்னா அந்த ரெண்டு மட்டுமா தான் இருக்கும் இல்லையா? அதில் F is equal to MAன்னு எழுதியாச்சு. மாஸ் is equal to force divided by acceleration. இந்த ஃபோர்ஸோட வேல்யூ 6I cap minus 8J cap plus 10K cap divided by acceleration is a 1. இப்போ எப்படி மேம் சிம்பிளிஃபை பண்ணுறது? இங்கே எனக்குள்ளே ஒரு மாடுலஸை போடு. எங்கெல்லாம் உனக்கு மாடுலஸை போட்டு அவங்க ஆன்சர் கேட்குறாங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த 6iயோட வேல்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அந்த -8 பாருங்கள். நான் அந்த மைனஸை 8ஓட சேர்த்து விட்டுருக்கேன். ஓகே, மைனஸை 8ஓட சேர்த்து தான் நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். ப்ளஸ் 10K the whole square. இதுதான் அந்த ஃபோர்ஸோட ஆன்சராக இருந்திருக்கும். கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது, ஆன்சர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் F is equal to எனக்கு I into I1 ஆகிடும். ஸோ 6 into 6 தான் மல்டிப்ளை பண்ணுவேன். 36 plus -8 into -8 plus 8ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆன்சர் is 64. 10 into 10 is becomes as 100. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ √200. இதை நான் 10√2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதை இங்கே அப்ளை பண்ணால் 10√2 divided by 1. அப்போ ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? தட் இஸ் அ 10√2 கிலோகிராமாக இருந்திருக்கும். இதுதான் மாஸ். எங்கெல்லாம் மாடுலஸ் போடுறாங்களோ அங்கெல்லாம் மறக்காமல் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துருங்க. எங்கெல்லாம் மாடுலஸ் போடுறாங்களோ அம்மோ ஆன்சர் இஸ் ரைட். வினிஷ்கா த ஆன்சர் இஸ் ரைட். வெரி குட். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எங்கெல்லாம் மாடுலஸ் போடுறாங்களோ சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துடலாம். கௌஷிகா த ஆன்சர் இஸ் கரெக்ட். வெரி குட். சூப்பர் பசங்களா, சூப்பர் சூப்பர். அப்போது இந்த கொஷினை நான் ஹோம்ஒர்க் கொஷினாக கொடுத்துட்றேன். என்ன பண்ணுறீங்க? எனக்கு மறக்காமல் நான் 3 ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆன்சர் என்னென்ன வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அப்போ ஹோம்ஒர்க் கொஷின் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம் போலையே, அவ்வளோ சூப்பராக பசங்க ஒர்க் பண்ணுறாங்க. டாட் ப்ராடக்ட் ஈஸியாக தான் வந்தது. இந்த கிராஸ் தான் வந்து ஒரு பிரேக்கை போட்டுருச்சு. என்ன கிராஸ் ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறது? கிராஸ் வந்துட்டாலே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மேட்ரிக்ஸ். எங்கே போனாலும் இந்த மேத் இந்த ஃபிசிக்ஸை விட்டு போகிறதே இல்லை. மேட்ரிக்ஸை கொண்டு வந்துருச்சு. மேட்ரிக்ஸை நான் ரொம்ப கிளியராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அடுத்து வர்ற ப்ராப்ளமில் நீங்களே கூட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், A வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஓகே, 3x3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். அப்போ 3 ரோ இருக்கணும், 3 காலம் இருக்கணும். இங்கே 2 இன்புட் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இன்புட் I, J, K. ஓகே, செகண்ட் இன்புட் இஸ் A. ஐக்கு இங்கே எனக்குள்ளே 3 இருக்குது, ஜேக்கு ஒன்றுமே இல்லை, அப்போ 1, கேக்கு 2 இருக்குது. பியோட வேல்யூ 2 -2 4. ஓகேங்களா? எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கொஷினில் என்ன வரும் அப்படின்னா சிம்பிள் அலைன்மெண்ட் பண்ணணும். நான் இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகே, கிளியராக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு சிம்பிள் அலைன்மெண்ட். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஐயோட இந்த ரோவையும் நம்ம விட்டுறணும், ஐயோட காலமையும் விட்டுறணும்.
இதை மட்டும் விட்டால் பத்தாது, அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதோடைய மல்டிப்ளிகேஷன். நான் எப்போவுமே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தான் வருவேன். அப்போது ஃபஸ்ட்டு ஆர்டரில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர்றீங்கன்னா அடுத்த ஆர்டரும் அப்படியே தான் வரணும். ஜேக்கு பார்க்கும்போதும் அடுத்து கேக்கு பார்க்கும்போதும் அதே ஆர்டரில் தான் வரணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ வேல்யூக்கு நான் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தான் வரேன். அடுத்து இந்த பக்கம் தான் நான் என்ன பண்ணுறேன், இப்படி. அப்போ ரெண்டுமே நான் லெஃப்ட் சைடில் தான் ஆரம்பிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணுறது ரைட் சைடில் தான் ஃபினிஷ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அம்மு ஒர்க் பண்ணிடலாம். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். வெரி குட். ஸோ 1 × 4 4 ஃபஸ்ட்டு ஆர்டர் மேலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஒருத்தருக்கு மேலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 3 பேர்த்துக்குமே மேலேருந்து தான் ஆரம்பிக்கணும். 4 அப்புறம் ஒரு மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இருக்கிற கீழே -2. ஸோ -2 × 4 இஸ் ஆல்சோ -4. முடிஞ்சு. ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் ஜேவோட மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன், -j ஆஃப். இப்போ ஜேவோட ரோவையும் நீங்கள் விட்டுறணும், ஜேவோட காலமையும் நீங்கள் விட்டுறணும். இப்போ ஆன்சர் எப்படி இருக்குன்னா 12 - 4. அடுத்து தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கே ப்ளஸில் தான் இருக்கும் சிம்பிள் வைஸ். அப்போது கேவோடதில் நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது -6 - 2 நம்ம ஒரு மைனஸ் மிட்பிட்வீனில் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மைனஸை நம்ம எடுத்துப்போம். அப்போது இங்கே எனக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த இடத்துல -(-) ஸோ 8i, அதுக்கப்புறமா -8j, அதுக்கப்புறமா -8k. இது இவங்க வெறும் கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் போட்டிருந்தா பரவாயில்ல, ஒரு மாடுலஸ் வேறு போட்டிருக்காங்க. மாடுலஸ்னால் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எப்போவுமே ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல இதை நான் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ √8i the whole square plus -8j the whole square again plus -8k the whole square. ஸோ இங்கே எனக்குள்ள 8 எல்லாமே காமனாக இருக்கு இல்லையா? அப்போ நான் 8 ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கிறது என்ன, 1 + 1 + 1. ஸ்கொயர் ரூட்டுக்கு இங்கே எனக்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம் மட்டும்தான் கேன்சல் ஆகும். அதை 8 ஸ்கொயரை மட்டும் நான் வெளியில் எடுத்தேன்னா உள்ள 1 + 1 + 1 √3 ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் 8√3. அப்போது ஆன்சர் வந்துடுச்சு. மேட்ரிக்ஸ் கம்பல்சரி 12th வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சின்ன சின்ன இடத்துல அங்கனக்குள்ளேலாம் இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐஜேகே போட்டுறணும், செகண்ட் வேல்யூ போட்டுறணும், தேர்டு வேல்யூ போட்டுறணும், சிம்பிள் அலைன்மெண்ட் பண்ணிடணும். அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ஆரம்பிக்கிற இடம் வந்து எனக்கு இப்படி இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மைனஸ் சைன் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு போகணும். ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரெண்டு மைனஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. இது வரைக்கும் பசங்களா கிளியராக இருந்தால் கமான் கிளியர்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க பார்ப்போம். ஓகே மேம் எங்களுக்கு கிளியராக இருக்குது, டவுட் இல்லை அப்படின்னா கிளியர்னு கமெண்ட் பண்ணிட்டே வாங்க பார்ப்போம். இந்த அட்மின் வேறு எங்கே போனாருன்னு தெரியலையே, இல்லையா? ஸோ அப்போ அப்படியே நம்ம மூவ் அப் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ A vector is equal to 3, B vector is equal to 5, angle theta is equal to 60 degree. இது எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. A dot B ஓட வேல்யூ A vector dot B vector டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். therefore AB cos theta, that is a 3 into 5 into cos 60 degree. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் எப்படி எனக்கு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. that is a 15 into cos 60 degree is a 1/2. அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? that is a 7.5. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் எனக்கு 7.5ன்னு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் தீட்டா கேல்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது காஸ் தீட்டாவாக இருக்கணும், சைன் தீட்டாவாக இருக்கணும், அதே மாதிரி டாட் ப்ராடக்டான்னு பார்க்கணும், கிராஸ் ப்ராடக்டான்னு பார்க்கணும். சரிங்களா? நான் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னா, கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கிளியராக பார்த்துக்கிட்டே வரணும். எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ப்ராப்ளம்க்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். வினிஷ்கா, யுவர் ஆன்சர் இஸ் ரைட், தட் இஸ் a 7.5. அடுத்து என் பசங்களுக்கு இது நல்லாவே தெரியும், நான் இப்போ தான் சொல்லிட்டு வேற வந்திருக்கேன். J cross Kனா அது டெஃபினட்டாக ஐயா தான் இருக்கும் இல்லையா?
இப்போ தானே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வேறு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். ஸோ ஜே கிராஸ் கே எனக்கு ஐயாக தான் இருக்கணும். ஐ டாட் ஐனா எனக்கு 1ன்னு வந்திருக்கணும். ஜே கிராஸ் ஜேனா எனக்கு 0ன்னு வந்திருக்கணும். கே கிராஸ் ஐ அப்படிங்கும்போது அகெயின் எனக்கு 0 தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பர்ஃபெக்ட்லி ரைட். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஹோம்ஒர்க் டெஃபினட்டாக எனக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லணும். நான் உங்களுக்கு இங்கே ஃபார்முலா சொல்லிடவா? ஏன்னா நம்ம 12th வந்துட்டோம் இல்லையா, 11th புக்கை திருப்பி பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. ஸோ டார்க் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஆர். அப்போது நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டாட் ப்ராடக்டை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா இல்லை டாட் மல்டிப்ளிகேஷனா? எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா டாட் மல்டிப்ளிகேஷனா? எந்த ஆன்சர் எதை அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும்? கமான் ஆன்சர் பண்ணுங்கள். I'll give you a hint. ஒரு கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? மேட்ரிக்ஸ். அப்போ எக்ஸாக்ட்லி ஓகே. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த ஆன்சர் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகே, சூப்பர். மேட்ரிக்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இதில் கரெக்ட் ஆப்ஷன் வருதா, இல்லை மேட்ரிக்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக எனக்கு என்ன பண்ணிடணும்? போட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஆன்சர் சொல்லிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஃபோர்ஸ். ஓகே, F1 is equal to 12 Newton. F2 is equal to 8 Newton. மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ் எனக்கு ஸ்கேலாரா வெக்டாரான்னு வேற தெரியலையே, என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் ஸ்கேலாரா வெக்டாரா? கரெக்ட், வெக்டார். அப்போ ஃபோர்ஸ் எனக்கு வெக்டார்னா நான் என்ன ஃபார்முலா எடுக்கணும்? தட் இஸ் R is equal to root of F1 square plus F2 square plus 2 F1 F2 cos theta. மேக்ஸிமம்ல எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ மேக்ஸிமம்னா நான் என்னென்னு எடுக்கணும்? காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 F1 F2. அப்போ எல்லா வேல்யூமே அப்ளை பண்ணலாம். வாங்க கடகடன் அப்ளை பண்ணுங்க பார்ப்போம் எல்லா வேல்யூமே. வெரி குட், ஆன்சர் சூப்பராக சொல்லிகிட்டே வரீங்க பசங்களா. அப்ளை பண்ணுங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்லையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். 2 into 8 into 12. Therefore R is equal to 144 plus 64 plus 92. அப்போ எனக்கு ஆன்சர் இந்த இடத்துல 400 வருது. நான் ரூட்டோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆப்ஷன் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ரூட் 400ஓட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஷன் என்னவா இருக்கும் சொல்லலாம்? ரூட் 400ஓட ஸ்டாப் பண்ணனால ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லலாம். கடகடன் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே மேம், அப்போ இந்த இடத்துல தீட்டாஸ் ஈக்குவல் டு 0 டிகிரிங்கிறது காஸ் 0 இஸ் அ மேக்ஸிமம். அந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஷன் இஸ் அ ஆப்ஷன் சி. தட் இஸ் த ஆன்சர். 20 நியூட்டன். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன் இல்லையா? 20 Ammu. The answer is perfect. So 20 option C. Gaushika, the answer is C. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர், both of you super. Now நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்னோனுக்கு வேல்யூ கேல்குலேட் பண்ணால் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? இந்த இடத்துல அன்னோன் அப்படிங்கிறது லாம்டா. அந்த லாம்டாக்கு எனக்கு வேல்யூ கொடுக்கல. அப்போ எப்படி எனக்கு அந்த லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலான்னா இந்த பெர்பெண்டிகுலருங்கிற வேர்டை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ லாம்டா வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரின்னு ரிஃப்ளெக்ட் ஆனனால காஸ் 90 வேல்யூ இஸ் சிம்ப்ளி பிகம்ஸ் as a 0. Now 5i plus lambda j plus k dot I minus 2j plus k. அப்போ 0வால் என்ன டேர்மை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 0. Therefore 5 into I square is becomes as 5 minus 2 lambda
plus 1 is equal to 0. ஓகேவா? அப்போ அழகா அப்ளை பண்ணிட்டோமா? அப்போ என்ன பண்ணலாம்? 5 plus 1 6 minus 2 lambda is equal to 0. அப்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -2 lambda is equal to -6 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நான் கொஷின் அப்படியே எழுதிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். therefore lambda is equal to எனக்கு என்ன ஆன்சராக இருந்திருக்கும்? 3. lambda is equal to 3 அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ இங்கே லேம்டா அப்படிங்கிற ஒரு அன்னோன் வேரியபிளுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹிண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சூப்பர். அப்போ பசங்களா, வெக்டார்ஸில் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். வெக்டார்னா என்ன, ஸ்கேலார்னா என்ன? வெக்டாரோட அடிஷன் எப்படி இருக்கும், சப்ராக்ஷன் எப்படி இருக்கும், டாட் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் இடையில என்னென்ன ரிலேஷன் இருக்கும், எப்படியெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்தது எனக்கு 2 வெக்டார் இருந்ததுன்னா அதை சிம்பிள் அடிஷன் சப்ராக்ஷனுக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஒன்று மேட்ரிக்ஸில் போய் மாட்டிக்குது, அப்படி இல்லைன்னா ரிசல்டன்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்குது. அதுக்கப்புறமா அன்னோன் வேரியபிள்ஸ் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஸோ லாம்டா 3ங்கிறது கௌஷிகா, த ஆன்சர் இஸ் ரைட். ஓகே, இது வரைக்கும் வர்றோம். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த வெக்டாருடைய டயக்ராம். அதை 12th அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கம்பல்சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவீங்க, பொட்டன்ஷியலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே பசங்களா, இப்போ உங்களுக்காக நான் சில ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் இங்கே எனக்குள்ளே கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற பேசிக் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் அலைன்மெண்ட் ப்ளஸ் அப்கமிங் ஸ்கெடியூல்லாம் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரிட்டன் நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்லேருந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் ஒண்டர்ஃபுல் செஷனில் எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த செஷனை ஸ்மூத்தாக கொண்டு போனதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. மறந்துடாதீங்க, we are not only on YouTube, we are also on Instagram, Facebook, WhatsApp and Telegram. எல்லாத்துலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒண்டர்ஃபுல் செஷன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஜூனியர்ஸ். நெக்ஸ்ட் செஷனில் மீட் அப் பண்ணலாம். ஓகே.